அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, எனக்கு வந்த 1.5 kg ப்ரௌனி வீடியோ தான் நம்ம ரெடி பண்ணிகிட்டே உங்கள்கிட்ட சில விஷயங்கள் ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். என்னென்னா, நான் 2 இயர்ஸாக பேக்கிங் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ரீசெண்டாக தான் 1 மந்த்தாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிகிட்ருக்கேன். நான் சொல்ல போகிற விஷயத்தை நிறைய ஹோம் பேக்கர்ஸ் அவங்களுடைய லைஃப்பில் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. என்னென்னா, கஸ்டமர் நம்மக்கிட்ட கேக் ஆர்டர் பண்ணாங்கன்னா ப்ரைஸ் கேட்பாங்க. அந்த ப்ரைஸை பேக்கரி ப்ரைஸோட கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பேக்கரியை விட உங்கள்கிட்ட ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்காங்க. அதிகம்னா என்ன, ஒரு 50 ருபீஸ் தாங்க அதிகமாக இருக்கும், மற்றபடி ரொம்பலாம் அதிகமாக இருக்காது. ஆனால் அவங்க ப்ரைஸை பார்க்குறாங்க, ஆனால் குவாலிட்டி எப்படி இருக்கும், ஹைஜீனிக்காக இருக்குமா அப்படிங்கிறத அவங்க பார்க்க மாட்டேங்காங்க. அதே மாதிரி நீங்கள் பேக்கரியில் போய் ஒரு கேக்கு நீங்கள் வாங்குறீங்கன்னா, அது ஆல்ரெடி அவங்க ரெடி பண்ணி வச்ச கேக்கில் தான் உங்களுக்கு நேம் எழுதுதாருன்னா நேமை போட்டு எழுதி கொடுப்பாங்க. ஆனால் இதே நீங்கள் ஒரு ஹோம் பேக்கர்ஸ்கிட்ட போய் நீங்கள் கேக் ஆர்டர் பண்ணிங்கன்னா, நீங்கள் ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க கேக் ரெடி பண்ணுவாங்க. அப்போ ஃப்ரெஷ்ஷாக அவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் பேக்கரியில் போய் கேக்கை வாங்கினீங்கன்னா கஸ்டமைஸ் இருக்காது. உங்களுடைய கேக்கை நீங்கள் உங்களோட இமேஜினேஷனுக்கு ஏற்றாப்பில் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஹோம் பேக்கர்ஸ்கிட்ட. அதனால் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது ஹோம் பேக்கர்ஸ்லாம் ஆர்டர் பண்ணும் போது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறவு நிறைய அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை உங்களுடைய லைஃப்பில் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பேக்கரியில் ரொம்ப நாள் அவங்க கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நிறைய கெமிக்கல் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஹோம் பேக்கர்ஸ் அப்படி கிடையாது. அவங்க ஃப்ரெஷ்ஷாக அப்போ தான் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அதனால் எந்த ஒரு கெமிக்கல்ஸும் அவங்கக்கிட்ட ஆட் பண்ண மாட்டாங்க. உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இந்த ப்ரௌனி பேட்டை ரெடி பண்ணிட்டேன். என்னென்ன ப்ரௌனிலாம் நான் ரெடி பண்ணியிருக்கேன்னா, நட்ஸ் ப்ரௌனி, டபுள் சாக்லேட் ப்ரௌனி, நியூட்டெல்லா ப்ரௌனி. இந்த ப்ரௌனிலாம் நம்ம கொரியர் போட்டு விடுறதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம். இது திருநெல்வேலிக்கு ஒரு கொரியர், அடுத்து கடையநல்லூருக்கு ஒரு கொரியர், அடுத்து சென்னையில் 2 கொரியர் இருக்குது. இந்த கொரியருக்கான வேலையெல்லாம் நம்ம பேக் பண்ணி அனுப்பி விடணும். இந்த ப்ரௌனி ஃப்ரீ ஷிப்பிங் தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு தேவையான ப்ரௌனி எதுவும் தேவைப்பட்டுச்சு, இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லை ரிலேட்டிவ்ஸுக்கு நீங்கள் கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஸ்க்ரீனில் தெரியுத அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் போயிட்டுருக்கிறதுனால நம்மக்கிட்ட ப்ளம் கேக்ஸும் நாங்கள் ஆர்டர் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் தேவையான ஆர்டர்ஸை இப்போவே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஹோம் மேக்கருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல்.